வணக்கம். இன்றைக்கி மசாலா கொண்டக்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் எடுத்து கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்க வெள்ளை கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.